அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய எத்தனை முறை கேட்டாலும் நினைவிலே பதிகிற பெயராக பல பேர் வச்சிருப்பாங்க. இவர் எத்தனை முறை பார்த்தாலும் மனதில் பதிவாக பெயராக வச்சிருக்காரு. ஆனால் பெயர் தான் பதியவில்லை. என் நண்பர் என் மனதில் எப்பொழுதும் நீங்காக இடம்பெற்றவர். ஏன்னா ஒரு முறை சந்தித்த போது கேள்வி கணைகளாக என்னை நான் போகும்பொழுது நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு எளிய விருந்து ஒன்று தந்து, ஏன்னா வர்றவங்கெல்லாம் உங்கள் வீட்டே சாப்பிட்டு போயிடறாங்க. நான் கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு விருந்து உபச்சாரம் செய்து போனேன். அந்த நிகழ்ச்சியிலே இவர் சாதாரண ஊசி மிளகா, நம்ம ஊர் ஊசி மிளகா இருக்குல்ல, அதில் ஆரம்பித்து ஈழ பிரச்சனை வரைக்கும் ஒரு கேள்வி விடாமல் எல்லாத்தையும் கேட்டு விடைகளை பெற்றார். அவருடைய தேடல் எனக்கு பிடித்தது. இப்பொழுது மகிழ்ச்சி நாடிதான் வருகிறது என்று அவர் பேச போகிறார். அவர் பேரு டெரன்ஸ், லியோ டெரன்ஸ். நினைவு வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க பேசுற முழு பேச்சு கூட ஞாபகம் வச்சுக்காங்க. உங்க பேர் தான் மறந்து போகுது. சம்பிரதாய கடந்து டைரக்டா விஷயத்துக்கு போயிடுவோம். இந்த தலைப்பு கொடுத்த உடனே சந்தோஷம் எதுல இருக்கு, இங்க இருக்க பெரும்பான்மையான மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்காங்கன்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கா அப்படின்னு கொஞ்ச நேரம் சிந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. இங்க வந்திருக்கும் போது இந்த ஊர்ல வேலைக்கு வந்திருக்க மக்கள் பாத்தீங்கன்னா மனைவி மக்களோட நல்ல வேலையில நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய சிறு சதவீத மக்களை பத்தி நம்ம எடுத்துக்காம பல பேர் குடும்பத்தின் ஆதாரமாக விளங்கக்கூடியவங்க. இவங்க சம்பாத்தியத்துல தான் தங்கச்சிக்கு கல்யாணத்தை காத்து நிற்கிற தங்கச்சியிலேருந்து மருத்துவத்துக்கு இருக்க தாய் தந்தையிலேருந்து வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த கீழ்நிலை மக்களா இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களை பத்தி நினைச்சு பார்த்தோம்னா அவங்க தேடித்தானே இங்க வந்திருக்காங்க. சந்தோஷம் வேணும்ன்றதுக்காக வேண்டி முயற்சி எடுத்து பல இடங்கள்ல கஷ்டப்பட்டு விசாக்கு ஏஜென்ட்டை பார்த்து அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காங்க. சோ அவங்க குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தேடிதான் வரணுமோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஆனா விளக்கின் தேடல் வெளிச்சம், அதனால அது அதனுடைய மகிழ்ச்சி அப்படின்னு சில கருத்து பரிமாற்றங்கள் கூட நடந்துச்சு. நானும் யோசிச்சு பார்த்தேன், விளக்கின் தேடல் வெளிச்சம் அதனால மகிழ்ச்சி, வர்றவங்க மெழுகுத்திரியா எரியுறதுனால குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. வாஸ்தவம். ஆனா ரொம்ப ஆளை யோசிச்சோம்னா ஒளிவிடும் தீபம் சுடர்விடும் போது விளக்கின் அடியில் இருள் வட்டம் சூழும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த மெழுகுத்திரி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்தாலும் அதற்கு கீழே இருளா வட்டமா நிழல் இருக்கும். அந்த நிலைமையில தான் அந்த சகோதரர்களை நான் நினைச்சு பார்த்தேன். அவங்க தனக்கு வாய்க்க போகின்ற நிலை இதுதான், கஷ்டப்படணும், 5 வருஷம் 3 வருஷம் ஊருக்கு போக முடியாது, என்ன சூழ்நிலை இங்க வரும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டு வந்ததுனாலதான் குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கு. தனக்கு அமைந்தது என்னவோ அதில் திருப்தி அடைந்து கொண்டிருப்பவர்கள் இந்த நண்பர்கள். அந்த ஒரு காரணத்தினாலேயே அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அன்னை தெரசா பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க வந்து ஒவ்வொரு சந்தை அன்னைக்கும் அந்த வீதியில போய் ஒவ்வொரு கடையா அவங்க நடத்துற அனாதாசிரமத்துக்கு தான தர்மத்துக்காக கையேந்துவாங்க. தொடர்ச்சியா ஒரு கடைக்கார மாத்திரம் அவங்க எப்பொழுதும் அவமதிச்சுக்கிட்டே இருப்பான். இவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவான். ஒரு நாள் அவங்க போய் அதே கடைக்காரன்ட்ட தானு கேட்ட உடனே அவங்க அவமானப்படுத்துறதுக்காக கையில எச்சி எடுத்துட்டான். அவங்க அந்த கையை வாங்கி நெஞ்சில தொடச்சிட்டு எனக்கு கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டேன், கஷ்டப்படுற என் பிள்ளைகளுக்கு இன்னும் ஏதாவது கூடன்னு கேட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனோட மனசை மாத்தி அன்னையிலேருந்து ரெகுலரா அவங்களுக்கு எப்பொழுதும் காசை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாத்திருச்சு. இது ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல வரேன்னா,
எல்லாருக்கும் சூழ்நிலைகள் அமைகிறது இயற்கை விதி, நம்பிதான் ஆகணும். ஆனா அமைறதுல நமக்கு தகுந்த மாதிரி நம்மை மகிழ்வுபடுத்தக்கூடிய விதமாக மாற்றிக்கொள்ளும் வித்தையை நாம் கற்றுக்கொண்டால் நம்மளை மகிழ்ச்சி என்றென்றும் தேடி வரும். இல்ல, மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும், நாம தேடி போக வேண்டியதில்லை. நம்ம தலைப்பே மகிழ்ச்சியை தேடி நம்ம ஓடணுமா, இல்ல நம்ம நடந்துக்கிறத பொறுத்து மகிழ்ச்சி நம்மளை தேடி வருமா அப்படிங்கிறது தான் தலைப்பே. இந்த மனித இனம் இருக்கு, இவ்வளவு நாள் வரலாற்று காலமாக பாத்தீங்கன்னாக்க அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிகள், நாகரிக வளர்ச்சி எல்லாத்தையும் பெருசா நம்ம பேசிட்டே இருக்கலாம். இன்னைக்கு காட்டுல விலங்கா அணைஞ்சிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு என்ன வசதிகளோட இருக்கான்றத மனிதனின் தேடலில் கிடைத்த வெற்றி, தேடலில் கிடைத்த மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தேடலின் விளைவு இன்னைக்கு உறவுகளில் எத்தனை விரிசல், மனதில் மகிழ்வில்லை. என்னை விட ஐயா நல்லாவே பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லி புரியாம நான் சொல்லி புரிய வைக்க போறது இல்ல. உதாரணத்துக்கு நிலாவுக்கு போற பயணத்துக்காக அமெரிக்க அரசாங்கம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சு பல பேரை அந்த ப்ராஜெக்ட்ல ஈடுபடுத்துச்சு. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். 20 வருஷமா நிலாவுக்கு போற பயிற்சி எடுத்துக்கிட்டு ரொம்ப கட்டுப்பாடோட இருந்து நிலால காலடி எடுத்து வச்சு வந்தான். ஆனா ஒரு நாள் கூட அந்த 20 வருஷத்துல தன்னுடைய சகோதரனை பக்கத்து வீட்டுல இருக்க போய் பார்த்து ஹலோ சொல்ல முடியல. அவனால அந்த நிலாவினுடைய ப்ராஜெக்ட்ல பங்கெடுத்துக்கிட்ட அத்துணை பேரும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை தவிர எல்லாமே துர்மரணங்கள் எழுதினார்கள். பல அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டார்கள். பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள். பிரஷர், எந்த டென்ஷன்ல அவங்க இருந்தாங்க, வாழ்க்கை ருசியற்றதா போனுச்சு. உயரத்தை எட்ட முடியாத நிலாவை தேடி அடைந்தார்கள். ஆனால் தன்னை நாடி வந்த மகிழ்ச்சிகளை, தன்னை தேடி ஓடி வந்த மகிழ்ச்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில் இல்லை. அவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தற்கொலை பண்ணிட்டு செத்தாங்க. சாதாரணமா தேடி கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து கிடைச்சாதான் அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கும். அப்பதான் அதனுடைய மதிப்பு தெரியும், நம்ம அதை உணர முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லி ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனா இலகுவாக கிடைப்பது என்பதற்காகவே மட்டமாக நினைத்து விடாதீர்கள். வேலையில அசந்து போய் 12-1 மணி மிட் நைட்ல போய் படுக்கக்கூடிய நேரத்துல காத்திருந்த என்னுடைய பையன் செல்லமா அந்த கண்ணத்துல அப்பான்னு தட்டும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் எனக்கு எந்த இன்கிரிமெண்ட்லையும் கிடைக்கலீங்க, எந்த அச்சீவ்மெண்ட்லையும் கிடைக்கல. அதை நான் தேடி போனா என் வீட்டுல இருக்கு, பச்சை குழந்தை என் வீட்டுல இருக்கு, அதுல மகிழ்ச்சியை நான் தேடிக்கிறேன். இரண்டாவது, மகிழ்ச்சின்றது வெற்றி பெறுவதில் தான் இருக்கிறது என்பதை போல் ஒரு எண்ணம் இருக்கிறது. மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தாங்க. வெற்றி என்பது நினைத்ததை அடைவது. வெற்றி என்பது நினைத்ததை அடைவது. மகிழ்ச்சி என்பது அடையக்கூடியதை நினைப்பது. ரொம்ப சிம்பிள். நம்மளால அடையக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை நினைத்து வாழ்ந்து சந்தோஷப்பட்டிருக்கோம்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி வாழ்வில் தங்கும். இரண்டாவது, இந்த தேடல்ல இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. போட்டியும் பொறாமையும் அதிகமாக வளரும், மனதுல கழிவுகள் சேரும். ஒரு கிளாஸ்ல 100 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். எல்லா பிள்ளைங்களும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு எல்லாரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலையேன்றதுக்காக வேண்டி வருத்தப்பட்டு தன்னைத்தானே தாழ்வா நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கையில என்னைக்குமே அதுக்கு மகிழ்ச்சி வரப்போறதும் இல்லை. அதே மாதிரி எந்தெந்த சமயத்துல என்ன நமக்கு வாய்க்குமோ அதையும் பார்க்கணும். என்ன வாய்க்கிறது மாத்திரம் இல்லை, எந்தெந்த சமயத்துல இயற்கையை ரசிக்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். வானவில பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். அதுக்காக நல்ல வெயில் காலத்துல போய் தேடினோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் இல்லையா? வானவில் வரும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கொள். எனக்கு வானவில் ரொம்ப பிடிக்கும், பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு வெயில் காலத்துல தேடினா தப்பு. சீவிரத்துக்கு சீப்பு இருந்தா மாத்திரம் பத்தாது, முடியும் வேணும். முடி இருக்கும் போது சீவிக்குங்க, அவ்வளவுதான் சொல்றேன். அம்மாவை விட உலகத்துல நமக்கு சந்தோஷமான விஷயம் எதுவும் இருக்க முடியாதுன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கைங்க. அது நான் தேடி கிடைக்கிற பொருள் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மா. அப்புறம் இது ஒரு சின்ன கதையோட சொல்லிக்கிட்டு அந்த கருத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஒருத்தவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சிட்டான், வெற்றி பெற்ற மனுஷன், எல்லாத்தையும் சாதிச்சாது, உலகத்துல நிறைய செல்வங்களை அவனை சேர்த்துட்டான், ஆனா மனசுல நிம்மதியே இல்லை. ஷாஜான் கூட சொன்னாப்ப, அசோக சக்கரவர்த்தியின் தேடல் ஒரு துறவி கிடைச்சான், அதனால நாட்டு மக்கள் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொன்னாரு. ஆனா 25 வருஷம் அவன் தேடினுடைய முயற்சியில கடைசியில உண்மையை உணர்ந்தது. எல்லாம் நீ விரும்பும் பொருட்கள் அத்தனையும் உன்னுள்ளே இருக்கிறது உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் துறவியா மாறினான். நாங்க சொல்ற பாயிண்ட் ஏத்துட்டது அப்புறம் தான் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியே வந்துச்சு. அது மாதிரி ஒரு பெரிய பணக்காரன், எல்லா வெற்றியும் அடைஞ்சவன், ஆனா சந்தோஷம் இல்லைன்னு அலையான். என்ன பண்றது தெரியல. ஒரு நாள் ஒரு துறவியில போறான், ஐயா எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா மனசுல சந்தோஷம் இல்ல, சந்தோஷம்ன்றது எப்படி பெறுவது அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, ஒண்ணு இல்லப்பா, அங்க பாருங்க ஒரு பூந்தோட்டம் இருக்கு, அதுல போய் உனக்கு அங்க இருக்கிறதுலயே அழகான மலரா எதை நினைக்கிறியோ அதை மாத்திரம் எடுத்துட்டு வா, ஆனா சூரியன் பொழுது சாயதுக்குள்ளார சூரிய மறைவதுக்குள்ளார வந்துடணும்னு சொல்ற. இவனும் போறான், முதல்ல ஒரு பூவை பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கு, இதை விட நல்ல பூ இருந்துட்டு அழகான பூ இருந்துட்டு அவர் சொல்லி கொடுக்காம போயிடுவாரோன்னு அடுத்த பூவை தேடி போறான். இதை விட பெட்டரா இருக்குமான பூவை தேடிக்கிட்டே இருக்கான். எல்லாமே அவனுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, தேடிக்கிட்டே இருக்கான். பொழுது சாஞ்சிருது. வந்து குருநாதர், ஐயோ பொழுது சாஞ்சி எனக்கு இல்லப்பா, இன்னைக்கு அவனை சொல்லிக் கொடுக்க முடியாது, நாளைக்கு வான்ற. மறுநாள் அவன் போய், ஐயா இன்னைக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நேற்று செஞ்ச அதே வேலையை நீ போய் செஞ்சுட்டு வாங்க. எங்க அவர் சொல்லிக் கொடுக்காம இப்படி போயிடுவாரோ, உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்த முதல் பூவே உனக்கு அழகாக தோன்றியது, நமக்கு வாய்த்தது இதுதானே எடுத்துட்டு வந்து குருநாதர்கிட்ட கொடுத்தான். அவர் சொன்னாரு, உனக்கு நான் கத்துக் கொடுக்க வேண்டியதுல ஏற்கனவே நீ கத்துக்கிட்ட. ஒன்னோட ஒண்ணு நீ மாறி 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 போகும் பொழுது உன்னுடைய தேடல் தொடர தொடர உன்னுடைய இலக்குகளும் மாறிக்கொண்டே இருக்கும். இலக்குகள் மாற மாற முயற்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். முயற்சிகள் மாற மாற ஒரு நிறைவு வராது. நிறைவு பெறாத மனிதன் எந்த காலத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. எல்லாத்தோட முக்கியமா, yesterday is history, tomorrow is a mystery, today is a present. It's a gift from God, that's why we call it as a present. அதனால இன்றைய பொழுதில் என்ன உங்களுக்கு வாய்க்கிறதோ அதில் உள்ள நல்லதுகளை எடுத்துக்கொண்டு மனதில் மகிழ்ச்சியை வளர்க்கும் வித்தையை கற்றுக்கொண்டால் நம்மை மகிழ்ச்சி தன்னால தேடி வரும். இந்த உரையை முடிச்சு. நன்றி. ரொம்ப சிறப்பா பேசினாரு. என் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு தடவை கை தட்டி எல்லாரும் ஆர்வம் சேர்ந்து உண்மையிலேயே சிறப்பாக பேசினாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக பாராட்டத்தக்க வகையில் அவருடைய செய்திகளை தொகுத்த விதமும் அந்த வெளிப்படுத்திய விதம், பிரசன்டேஷன் இஸ் என்டையர்லி நைஸ், வெரி ஃபைன். ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவருக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள். இப்பொழுது வரப்போகிறவர் ஒரு குடும்ப தலைவி.